ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் நடிகர் அஜித்குமார் நடித்த மொத்த படங்களை பற்றி பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா அஜித்குமார் இது வரைக்கும் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு, அதில் எத்தனை படங்கள் ஃப்ளாப்பு, எத்தனை படம் ஹிட்டு, எத்தனை படம் ஃப்ளாப் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? இதை பற்றி கொஞ்சம் ஓவராலாக ஃபுல்லாக பார்க்கலாம். அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அவர் நடித்த பிளாக் ஃபஸ்ட் படம் எத்தனை இருக்குது, ஓகேங்களா? அந்த படம் என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். அஜித்குமார் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 படம் நடிச்சிருக்காரு. அந்த 60 படத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பிளாக் ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 படம் தாங்க. அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வெற்றி படம்னு பார்த்தீங்கன்னா இந்த காதல் கோட்டை தாங்க. இந்த காதல் கோட்டை படம் தான் அஜித்துக்கு முதல் பிளாக் ஃபஸ்ட் படம். இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அஜித், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தேவயானி. இந்த படம் ரிலீஸ் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1996. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லவ் ஸ்டோரி தாங்க, சூப்பராக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1996 இந்த காதல் கோட்டை வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் ஃபஸ்ட் படம், ஓகேங்களா? 100 நாள் மேலே ஓடி நல்ல பெரிய வசூல் செய்த படம், நல்ல படம். அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லலாம். தேவயானிக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். இந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள், நல்லாயிருக்கும், ஓகேங்களா? நல்லா ட்விஸ்ட்டாக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்ல படம், நீங்கள் பாருங்கள். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஒரு பிளாக் ஃபஸ்ட் படம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாலி படம். இந்த வாலி படம் பார்த்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆன படம். இந்த டைரக்ஷன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா. இதில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாரு, ஒரு அண்ணன் ஒரு தம்பி. இதோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ரன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜோதிகாவும் சைடு ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிம்ரன் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாரு, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ரன் நடிப்புலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் சிம்ரனோட மார்க்கெட்டு எங்கேயே பிடிச்சுன்னு சொல்லணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட நடிப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹிட் படம்னு சொல்லலாம். பிளாக் ஃபஸ்ட்டு நல்லா ஓடுனுச்சு, 100 நாள் மேலே ஓடுனுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் யாராலையும் மறக்க முடியாத படம். அது அஜித்குமார் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் வந்து 1999 இந்த படம் அமைஞ்சிருக்குது. இந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஒன் டைம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது நெகட்டிவ் ரோல் அஜித்குமார் நல்லா பட்டை கிளப்பிருப்பார். அஜித்குமாருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பிளாக் ஃபஸ்ட் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமர்கலம் படம். இந்த அமர்கலம் படம் பார்த்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அஜித்குமாருக்கு 25வது படம். இந்த படத்தில் வந்து ஹீரோவா அஜித் நடிச்சிருப்பாரு, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாலினி, ஓகேங்களா? இப்போ வந்து அஜித்குமார் ஒய்ஃபாக இருப்பாங்க பார்த்தீங்களா, சாலினி. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் ஹீரோ ஹீரோயினியாக சேர்ந்து நடித்த முதல் படம் எந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த அமர்கல படம் தான். இந்த அமர்கல படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரிங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாரு, ரவுடியாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் சாலினிக்கு அப்பாவை பார்த்தீங்கன்னா ரகுவரன் நடிச்சிருப்பாரு. ரகுவர் கேரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படம்னு சொல்லலாம். நல்ல ஒரு பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், எல்லா பாட்டும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 நாள் நல்லா ஓடின படம் தான். ஸோ அஜித்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிளாக் ஃபஸ்ட் படம். அடுத்து ஒரு பிளாக் ஃபஸ்ட் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு இந்த முகவரி படங்க. இந்த முகவரி படம் பார்த்தீங்கன்னா 2000 ரிலீஸ் ஆன படம், மிகப்பெரிய மாபெரும் வெற்றி படங்க இந்த படம். இந்த படம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அஜித்குமார், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிகா பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரகுவரன் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். நம்ம அஜித்குமாருக்கு வந்து அண்ணனா பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணியிருப்பார். ஒரு குடும்ப கதை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக வந்து ட்ரை பண்ணிருப்பார் சினி ஃபீல்டில். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவார், ஓகேங்களா? அவருக்கு சான்ஸு கிடைக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அவனும் ரொம்ப லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்பட்டே இருப்பார். அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதே தான் காமிச்சிட்ருப்பாங்க. அவர் வந்து சான்ஸ் கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்படுவார். மிகப்பெரிய வெற்றி படம். அதுவும் அஜித்குமார் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் பண்ணியிருப்பார். அது யாராலையுமே மறக்க முடியாது. அப்படி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அஜித்குமாருக்கு நடிச்சிருக்கோம். ரொம்ப ஒரு வெற்றி படம்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் ஃபஸ்ட் படம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தீனா படம் தாங்க. ஏன்னா இந்த தீனா படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம் அஜித்துக்கு. அது இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ரவுடி ரோலாக நடிச்சிருப்பார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட் ஆனது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலான்னு பேர் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? தலைன்னு அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த தலான்னு பேர் வச்சது பார்த்தீங்கன்னா இந்த படம் தான். அப்படி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. ஆனால் சொல்ல சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் ஏஆர் முருகதாஸ், ஓகேங்களா? அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அப்போ தான் அவர் வந்து புது டைரக்டராக வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே வருவார். அஜித்குமார் தான் பார்த்தீங்கன்னா ஒரு புது டைரக்டர் ஏஆர் முருகதாஸாக வந்திருப்பார், பார்த்தீங்களா? அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த படம் பண்ணியிருப்பாங்க. மிகப்பெரிய வெற்றி படங்க, ஓகேங்களா? ஏஆர் முருகதாஸ் ஃபஸ்ட்டு படமே மிகப்பெரிய வெற்றி படம். அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், ஓகேங்களா? லைலா வந்து ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. படம் ஒரு நல்ல படம் தான், ஃபுல்லாக ரவுடி சம்மந்தப்பட்ட கதை. நீங்களும் ஒன் டைம் பாருங்கள், நல்லாயிருக்கும், ஓகேங்களா? அஜித்தும் வந்து ரொம்ப ஸ்டைலாக வந்துருப்பார். இந்த கையில் கழுத்தில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாக இருக்கும். அஜித்துக்கு ஒரு மாஸ் ஓப்பனிங் படம்னு பார்த்தீங்கன்னா தீனா சொல்லலாம். அவ்வளோ பெரிய படம், மிகப்பெரிய ஹிட்டு, ஓகேங்களா? அது இல்லாமல் ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு ஃபஸ்ட்டு படமே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஃபஸ்ட் படம், அவருக்கும் சரி அஜித்துக்கும் சரி, ஓகேங்களா? இந்த படம் பார்க்கலாம், ஒன் டைம் பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த படத்துக்கு போகலாம்.
அடுத்து அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், மாபெரும் பிளாக் பஸ்டர் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன். இந்த சிட்டிசன் பார்த்தீங்கன்னா 2001 தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்க. அஜித்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, 2 ரோல் பண்ணியிருப்பாரு. அப்பா ஒரு ரோலு, மகன் ஒரு ரோலு. ஓகேங்களா, நல்ல ஒரு கதை. இந்த படம் பார்க்காதவங்களே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். நக்மா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நல்ல ரோல் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு வெற்றி படம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் அஜித்துக்கு வந்து ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம்லாம் பார்க்கலன்னா பாருங்கள் ஒன் டைமு. நல்ல சூப்பர் படம். அது இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வரும், நான் தனியால் இல்லை அப்படின்னு அஜித் சொல்லுவார். அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸ் ஆகிடுச்சு அஜித்குமாருக்கு. ஏய் நான் தனியால் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாது. அது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் இடம் பெற்றிருக்கும். நல்ல ஒரு கதை தாங்க. ஓகேங்களா, ஒரு கவர்மெண்ட் நினச்சா என்ன வேணால் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா இந்த கதை இருக்கும். 2001 மிகப்பெரிய வெற்றி படம். அடுத்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம் அஜித்துக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லன். இந்த வில்லன் படம் பார்த்தீங்கன்னா 2002 ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த டைரக்ஷன் பண்ண டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார். ஓகேங்களா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லலாம். ஏன்னா அஜித் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஜித்குமார் வந்துன்னா ஒரு ஹேண்டிகேப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இன்னொரு அஜித்குமார் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் கதை. ஹீரோயினி பார்த்தீங்கன்னா நம்ம ரீமாசன் நடிச்சிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மீனா. ஓகேங்களா, 2 ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. 2002 ஒரு சூப்பர் ஹிட் படம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் அஜித்குமாருக்கு. ஏன்னா அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. KS ரவிக்குமாரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை யாராலையும் மறக்க முடியாது. அது அஜித்குமார் ரொம்ப வந்து செலிப்ரேஷன் பண்ண படம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன். இந்த படம் வந்தப்போ தான் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நடித்த ரமணா படமும் வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த 2 படமே பயங்கர ஹிட்டானது. ரமணாவும் ஹிட்டு, சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அஜித்குமார்லாம் சும்மா மிரட்டி விட்டுருப்பார் நடிப்பில். ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அது கருணாஸ் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு அவரும் நடிச்சிருப்பாரு. நல்ல ஒரு காமெடி சூப்பராக இருக்கும். அந்த படம் பார்க்கலாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்த படம் அஜித்துக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பில்லா. இந்த வார்த்தை கேட்டாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பில்லா எவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுன்னு. ஏன்னா 2007 இந்த படம் ரிலீஸ் ஆனது. இதன் டைரக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன். ஓகேங்களா, மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அஜித்துக்கு அமைஞ்சது. ஏன்னா பில்லா வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித்குமார் ஏகப்பட்ட படம் வந்து பிளாப் படம் தாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் அஜித்குமார் வந்து சினி ஃபீல்டே இருக்க முடியாது, வரவே முடியாது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பில்லா படம் ரிலீஸ் ஆகி சும்மா அப்படியே அஜித் லைஃபே பார்த்தீங்கன்னா தலையிலாக புரட்டி பிடிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலாக இருப்பாருங்க. ஓகேங்களா, அப்படியே பில்லா பில்லா பில்லான்னு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படியே மாஸாக இருக்கும். அதுவும் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் பாருங்க, ஐ எம் பேக்னு. அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தியேட்டர்லாம் அப்படி இருந்தது. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பிக்கெஸ்ட் படம் அஜித்குமாருக்குன்னு. ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 ரோல் பண்ணியிருப்பார் அஜித்குமார். அந்த ஃபஸ்ட்டு ஒரு அஜித் செத்துருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஒரு அஜித் பார்த்தீங்கன்னா பில்லா வருவார். நடிகை பார்த்தீங்கன்னா 2 நடிகை பண்ணியிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நமிதா பண்ணியிருப்பாங்க, இன்னொரு பார்த்தீங்கன்னா நயன்தாரா பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா கவர்ச்சியில் பட்டை எழுப்பியிருப்பாங்க. அது இல்லாமல் பிரபு சார் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்திருப்பார். அவர் நல்லா பண்ணியிருப்பார். ஆக மொத்தம் 2007 பார்த்தீங்கன்னா இந்த பில்லா படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்க. ஓகேங்களா, ஒரு 150 நாள் தாண்டி ஓடி மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையாக பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அஜித்குமார் லைஃப்பில் இந்த பில்லா படம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். நல்லா சூப்பர் படம். அஜித்குமாரும் மறக்க மாட்டாங்க, அஜித் ரசிகர்களும் மறக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு மங்காத்தா. இந்த மங்காத்தா படம் 2011 ரிலீஸ் ஆன படம். இதன் டைரக்ஷன் பண்ண டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு. ஓகேங்களா, மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு இந்த மங்காத்தா படங்க. ஏன்னா இந்த மங்காத்தா படம் அஜித்தோட 50வது படம். ஓகேங்களா, பயங்கர எக்ஸ்பெக்டேஷனு. ஓகேங்களா, இந்த படம்லாம் அப்படியே எடுக்கிறப்ப 50வது படம்னால எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படம் வந்து நல்லா பட்டையை கிளப்பிடுச்சு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வரீங்களா சொல்ல வேணும். படமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பிளாக் பஸ்ட்டுங்க. திரிஷா வந்து ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் லட்சுமி ராய் வந்து சும்மா ஒரு சைட் ரோல் பண்ணியிருப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. பயங்கர ஒரு ஹிட்டுங்க படம். நல்லா பாட்டும் சரி படமும் சரி. நல்லா ஒரு அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம். அது 50வது படம், மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் தாண்டி ஓடிடுச்சு. அடுத்த படம் நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் எந்த படம்னு பார்த்தீங்கன்னா வீரம் படங்க. இந்த வீரம் படம் அஜித்குமாருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படம். ஓகேங்களா, கடைசியாக ஒரு பிளாக் பஸ்டர் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீரம் தாங்க. வீரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை படம் வந்துருக்குது. ஆனால் வீரம் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வீரம் படம் ஒரு சூப்பர் கான்செப்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப படம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு தம்பி மேலே பாசம் வைக்கிற ஒரு அண்ணன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஒரு குடும்ப கதையாக இந்த படம் வந்துச்சு. நல்ல ஒரு ஹிட் படம். 2014 ரிலீஸ் ஆன இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவா தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா ஜில்லா வந்திருக்கும். ஆனால் ஜில்லா படம் அந்தளவுக்கு ஓடல. ஆனால் வீரம் படம் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த வீரம் படம் பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாட்டு நல்லா பயங்கரமாக இருக்கும், ஃபைட்டு. ஓகேங்களா, எல்லாமே இந்த படத்தில் வந்து கொரோனா அந்தளவுக்கு சொல்ல முடியாது. எல்லாம் சூப்பர் படம்னு சொல்லலாம். வீரம்
இதை பார்க்காதவங்க ஒன் டைம் பாருங்கள். ஆனால் இதுக்கப்புறம் அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளாக் பஸ்ட் படம் அந்தளவுக்கு வரல. ஆனால் இதுக்கப்புறம் விஸ்வாசம் நல்லாயிருக்கும். ஆனால் வேறு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் அந்தளவுக்கு சொல்ல முடியாது. பட் விஸ்வாசம் நல்ல ஒரு ஹிட் படம் தான். ஆனால் பிளாக் பஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நான் வேறு தான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.